This video sponsored by SPO Digital Marketing. Digital marketing இது ஒரு பார்ட் டைம் ஆன்லைன் ஜாப். இந்த ஆன்லைன் ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட் ஹவுஸ் ஒய்ஃப் நீங்கள் வந்து யாராக இருந்தாலும் இந்த ஜாப்பில் வந்து ஒர்க் பண்ணலாம். இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சோசியல் மீடியா யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கண்டென்ட் ஷேர் பண்ணுறது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 50,000 மேலே வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணுற விருப்பம் உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து SMS பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதாவது எய்ம்ஸ் மருத்துவமனையில் வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இதற்கு வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், இதற்கான குவாலிஃபிகேஷன் வந்து என்னன்றதை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எய்ம்ஸ் மருத்துவமனையில் வந்து பார்த்திங்கன்னா மதுரையிலேருந்து வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இதற்கான டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தானே இந்த வெப்சைட்டுக்கு வந்துக்குங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு தானே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். இதை வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து வெளியிட்டிருக்காங்க, 2025 அன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்குன்னு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 4 செப்டம்பர் 2025 அன்னைக்கோட பார்த்தீங்கன்னா இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ டேட் வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா 25 செப்டம்பர் 2025 அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இன்டர்வியூ வந்து சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இன்டர்வியூ வந்து நடக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து யாராக இருக்கலாம், எவ்வளோ போஸ்ட்ன்றதை வந்து ஃபஸ்ட்டு தானே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தானே சீனியர் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 போஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதற்கான குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிராஜுவேட் சயின்ஸ் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருந்தா போதும், நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 30,600 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெர் மந்த் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து எதற்கான ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து ஸ்கில் வந்து கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் வந்து இதில் வந்து டேட்டா கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து ஸ்கில் இருக்கணும், அனலைசேஷன் வந்து இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் அக்கௌண்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டட் வந்து இருக்கணும். உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்கில்ஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. அது இருந்தால் போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான வேக்கண்ட் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 போஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதற்கான குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிராஜுவேட் வந்து முடிச்சிருந்தால் போதும், உங்களுக்கு வந்து டேட்டா என்ட்ரி ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சால் போதும், இதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 29,200 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெர் மந்த் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஹெல்பர் வந்து பார்த்தீங்கன்னா 1 போஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருந்தா போதும், நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இதற்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 26,800 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெர் மந்த் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணுறதுனா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் கூகுள் ஃபார்ம் வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இதுக்கு போயிட்டு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான டாக்குமெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் ஏதாவது ஒரு ப்ரூஃப் வந்து தேவை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து 2 வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட், SSLC மார்க் ஷீட் வந்து கேட்டிருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்டெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்டர்வியூ டைம் வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த வெப்சைட்டுக்கு போகுங்க, இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட்டுக்கு.
கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் வந்து பேஜ் வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ரல், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபாதர் நேம், மதர் நேம், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் வந்து உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டெப்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் எந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட் வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். உங்களுக்கான சப்மிட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயிலுக்கு வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிடும். அதை வந்து உங்களுக்கு வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து கூப்பிடுவாங்க. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.